எந்த பெட்ரோல் பங்க்லுமே யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது ஜிபே, ஃபோன்பே வேறு எந்த யூபிஐ பேமெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணி மியூல் ஸ்கேம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது பேங்க் அக்கௌண்ட் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து அதில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேம் நடந்தங்காட்டிக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் மேலேயும் வந்து அதாவது டவுட் வந்திருக்கு. அதாவது உங்கள் பேங்க் சைட்லேருந்தோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது இந்த மாதிரி மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பெட்ரோல் பங்க் ஓனர்ஸோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களாமா. ஸோ இதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பெட்ரோல் பங்க்ஸ் வணிக சங்கம் அவங்க வந்து ஒரு இது பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இனிமேல் வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், ஒன்லி கேஷ் மட்டும்தான், கேஷ் பேமெண்ட் மட்டும்தான் நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இது நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னு தெரியல இப்போ வரைக்கும். ஸோ அதனால் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக ஆல்ரெடி உஷாராக இருங்க. அதாவது மணி எடுத்து வச்சுக்கோங்க. பெட்ரோல் பங்க்கில் எப்போ வேணாலுமே டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டோன்ற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.